ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த vlogல என்ன எக்ஸசைஸ் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் சீரீஸில் என்ன பண்ணோங்க, லோவர் அப்டமனுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம், அதாவது சைக்கிளிங் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அதோடைய கண்டினியூஷன் லோவர் அப்டமனுக்கான எக்ஸசைஸ் தாங்க இது. யூஸ்வலாக அப்பர் அப்டமன் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம், ஆனால் லோவர் அப்டமன் பண்ணும்போது நல்லா அடிவயிறு பிடிச்சி இழுக்குங்க. அதை நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம், ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலை ஒன்றும் இல்லை, மடக்கிட்டு நீட்டணும். ஸோ நீட்டும் போது என்ன பண்ணோன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறாங்க, அதனால் காலை மடக்கிட்டு கீழே வந்து வச்சிடுறாங்க. ஸோ நம்ம வைக்காமல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர்லேயே, அதாவது ஏர்லேயே வந்து பறக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகணும், காலை முட்டியை மடக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகணும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லெக்லாக கூட பண்ணலாம். பட் இது வந்து இந்த சீரீஸில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைலேட்ரலாக பண்ணியிருக்கோம். ரெண்டு காலும் சேர்ந்தா மாதிரி உங்களுடைய டுவர்ட்ஸ் அப்டமன், அதாவது டுவர்ட்ஸ் செஸ்ட் லெவல் கிட்டே போயிட்டு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்டமன் கிட்டே வயிறுக்கிட்டே வர மாதிரிங்க, எங்கெங்கே செஸ்ட்டு கிட்டே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டே பை டே இதை செய்ய பட் இட் வில் டேக் சம் டைம். அதாவது 2 வீக்ஸ் ஆகலாம், 3 வீக்ஸ் ஆகலாம், 1 மந்த் ஆகலாம். பட் பண்ண பார்த்திங்கன்னா நல்லா லோவர் அப்டமனில் இருக்க இந்த ஃப்ளாபினஸ் நல்லா குறைஞ்சிடும். நிறைய பேருக்கு லோவர் அப்டமன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் டம்மியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டம்மியை ரெடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா லோவர் அப்டமனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு காலும் சேர்ந்தா மாதிரி மடக்கிட்டு சேர்ந்தா மாதிரி நீட்டணுங்க காலை. ஸோ இதை ஃப்ளோரில் படுத்துட்டு பண்ணலாம். அண்ட் இதில் நிறைய அட்வான்ஸ் லெவலும் இருக்குது. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு பிகினர் லெவல். ஸோ பிகினர் லெவலில் நம்ம கிராஸ் பண்ணால் தான் அதை பற்றி யோசிக்க முடியும். பட் இது வந்து பேக் பெயின் இருக்கவங்க பண்ண வேண்டாம். எனக்கு பேக் பெயின் இருக்குமா, நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அக்ரவேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது ஜாஸ்தி ஆகிறதுக்கு, பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக எந்த டம்மி ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான நீங்கள் வந்து அப்டமனை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது பேக்குக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த எக்ஸசைஸை வந்து பண்ணணும். அதாவது எந்த மாதிரியான ஆக்டிவிட்டியாக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து நிறைய மாடிஃபைடு ஒர்க் அவுட் வந்து நீங்களே யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் நான் இப்போ குறைச்சே ஆகிற இந்த 1 எக்ஸசைஸ் போதும் நான் தண்ணியை குறைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் அதனால் இம்ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது, அந்த மூமெண்ட்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏன்னா கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து செல்ஃபாக பண்ணுறோமே, அப்புறம் யார் நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேக் பெயின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்போவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்டமனுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டமன் எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் வராமல் இருக்கும். இல்லைனா எனக்கு எக்ஸசைஸ் பண்ணப்பா, எனக்கு பெயின் வந்துருச்சுப்பா, இனிமேல் நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ ஏதாவது இது மாதிரியான ஒரு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.